நம்ம எங்கே இருக்கோம்னா அவினாஷ் ரோட்டோட அந்த புது பாலம், அதாவது தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய பாலம் கோயம்புத்தூரில் ஓப்பனாக இருக்குது. அந்த பாலத்தில் தான் இப்போ நம்ம ஏற போகிறோம். என்னதான் பாலம் கட்டினாலுமே கீழே தான் வண்டி அதிகமாக போயிட்டுருக்கு போல். கோயம்புத்தூரோட மிகப்பெரிய பாலத்தில் ஏற போகிறோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஏர்போர்ட் 10 கிலோமீட்டர். இந்த பாலத்தோட தூரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10.1 கிலோமீட்டர். இந்த பாலம் ஓப்பன் பண்ணி 3 நாள் ஆச்சு. ஸ்டாலின் சார் தான் வந்து 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஓப்பன் பண்ணிட்டு போனாங்க. கிட்டத்தட்ட இந்த பாலம் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸாக வந்து ஒர்க் போயிட்டு இருந்துச்சு. 5 வருஷமாக ஒர்க் போய் அதுக்கப்புறமா இப்போ தான் முடிச்சு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி நைட் டைம்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்திருக்கும். நம்ம பகலில் போயிட்டுருக்கோம், அதனால் லைட் செட்டிங்ஸ்லாம் அந்தளவுக்கு தெரில. கோயம்புத்தூருக்கு இந்த பாலம் எவ்வளோ முக்கியமான பாலங்கிறது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவினாஷ் ரோடு போகும்போது ஏர்போர்ட் போகிறது, பீளமேடு, ஹோப்ஸு, அது எல்லாமே எப்போவுமே டிராஃபிக் தான். இந்த பாலம் வந்ததுலேருந்து அந்த டிராஃபிக் ஃப்ரீயாக நம்ம போயிட்டே இருக்கலாம். பாருங்க, எல்லாருமே ஃபாஸ்ட்டாக தான் போகிறாங்க. இந்த பாலத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 இடம் இருக்குது. அது ஏறி இறங்குற மாதிரி ஒரு 6 ஸ்டாப் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நவ்இந்தியா, அப்புறம் பீளமேடு, ஏர்போர்ட்டு, ஹோப்ஸு, இந்த மாதிரி ஒரு 6 இடம் இருக்குது. கரெக்டாக எந்தெந்த இடங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச 4 இடம் சொல்லியிருக்கேன். இந்த 6 இடத்துல நம்ம இறங்கி ஏற மாதிரி இருக்கும். பட் அதில் ஒரு 2-3 இடம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒர்க் போயிட்டு தான் இருக்குது, அது கம்ப்ளீட் ஆகலை. இப்போ பாலம் ஓப்பன் பண்ணுங்கிறதுக்காக அந்த ஒர்க் மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் விட்டுருக்காங்க, நடந்துட்டுருக்கு. அதுமாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் ஃபுல்லாக இந்த ஒர்க்குமே முடிஞ்சிடும். புது பாலம் சூப்பராக இருக்குது. இந்த பாலத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 1691 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீளமான பாலம் வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 10.1 கிலோமீட்டர் அப்படின்னு. கோயம்புத்தூரில் பண்ணது பெரிய விஷயம். நமக்கெலாம் வந்து ஹைவேல போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பாலம். ஏறணும் அப்படின்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். டிராஃபிக்கில் எங்கேயுமே நிற்க வேண்டியது கிடையாது. ஏன்னா அவினாஷியோட டிராஃபிக்கை பற்றி சொல்லவே வேண்டாம், அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். நம்ம அதை பற்றி சொல்லவே தேவையில்லை, போயிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்குங்க. இங்கே எவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இருந்திருக்கா அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. 2-வே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நமக்கு பெரிய வால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சிடெண்ட் ஆகும்போது பைக் எதுவும் கீழே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வால் பார்த்தீங்கன்னா சைடில் அது ரொம்பவே ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க. மற்ற பாலத்தை விட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹைட் அதிகமாகவே இருக்குது. இப்போ தான் அந்த லைட்டெல்லாம் வந்து பிரிச்சுட்ருக்காங்க போல். லைட்ஸோடு இருக்கலான்னு பார்த்துட்டே இருந்தேன், பட் முடியல. இப்போ தான் டைம் கிடச்சிது. இந்த பாலம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஓசி சிக்னல்னு சொல்லுவோம். விஓசி போகிற வழி, அந்த விஓசி சிக்னல்லேருந்து அண்ணா சாலைக்கு முன்னாடி சிக்னல் அங்கே ஸ்டார்ட் ஆகுது பாலம். கரெக்டாக அங்கேருந்து எது வரைக்கும் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்டு வந்து அந்த கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், சாரி, நீலாம்பூர் வரைக்கும் போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு கரெக்டாக தெரில எது வரைக்கும் இது போய் இறங்குது அப்படின்னு. இப்போ நம்ம போய் இறங்குற இடம் தான் பார்க்குறோம். நீலாம்பூர் வரைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீலாம்பூர் வரைக்கும் போகுதான்னு பார்ப்போம். இடையில எந்தெந்த ஸ்டாப்லாம் நம்ம க்ராஸ் பண்ணி போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நவ்இந்தியா, ஹோப்ஸு, பீளமேடு, பின்ன ஏர்போர்ட்டு, எல்லாமே முக்கியமான ஜங்ஷன் தான். ரொம்ப டிராஃபிக் ஆகக்கூடிய ஜங்ஷன் தான். அதோடு சேர்ந்து சித்ரா, அதெல்லாம் தாண்டி போய் இறங்குது. ஏன்னா இப்போ நம்ம இறங்கும் போது எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக டிராஃபிக்கே இருக்காது. டிராஃபிக் ஃப்ரீயாகவே நம்ம போயிடலாம், ஹைவேல போய் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப லாங் போகிறாங்க, சேலம், ஈரோடு, திருப்பூர், அவினாஷி, பல்லடம், அது மாதிரி போகிறவங்களுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு பாலம். ஏறணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்துலேயே ரீச் ஆகிடலாம். அவ்வளோ பெரிய பாலம்.
பாருங்க ஹோப்ஸ் வந்து லெஃப்ட்டு, டைட்டில் பார்க்கு லெஃப்ட்டு. ஸோ இந்த ரோடு போய் இறங்கணும் அப்படின்னா நம்ம டைட்டில் பார்க்கு போவோம். ஹோப்ஸ் டைட்டில் பார்க்கு. லைட்ஸ் எல்லாமே கழட்டிட்டு இருக்காங்க. முடிஞ்சில் 3 நாள் தான் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க போல், அதனால போய் கழட்டிட்டு இருக்காங்க. இதே நம்ம என்னடா இவன் டாமினரில் போயிட்டுருக்கான், டாமினர் க்ரீன் ப்ராட்லஸ்ன்னு பேர் வச்சுட்டு டாமினர் ஃபவுண்டரில் போகாமல் இவன் இந்த வண்டியில் போயிட்டுருக்கான்னு பார்க்குறீங்க. இது ஃப்ரெண்டோட வண்டி. இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பெங்களூர் தான் போயிட்டுருக்கோம். திரும்பவும் நம்ம ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கோம். போய்கிட்டே இருக்குங்க. அதான் சொன்னாங்கல்ல 10 கிலோமீட்டர் பாலம் அப்படின்னு, பெரிய பாலம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பெரிய பாலத்தில் நானும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பாலத்தில் போகிற மாதிரி ஃபீல் ஆகலை, ஏதோ ஹைவே ரோட்டில் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஹைவேல தான் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹோப்ஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட் வந்து 3 கிலோமீட்டர்னு போட்டுருக்கு. அதுக்குள்ளே ஏர்போர்ட் பக்கத்தில் வர போகிறோம். இதுவே கீழே போயிருந்தோம் அப்படின்னா இப்போ வரைக்கும் நம்ம ஹோப்ஸ் கூட வந்திருக்க மாட்டோம். ஏன்னா கீழே வந்து இந்த பாலம் கட்டினனால டிராஃபிக் இல்லையான்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக் இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பழைய அளவுக்கு டிராஃபிக் இல்லை, அது வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பைக்கர்ஸ்லாம் ஒரே ஜாலி தான். இதோ வந்துருச்சுங்க ஏர்போர்ட்டு. லெஃப்டில் ஒரு ரோட் போதும், அதில் இறங்கணும் அப்படின்னா ஏர்போர்ட் போயிடலாம், ஜாயிண்ட் ஆகிடலாம். 500 மீட்டரில் லெஃப்ட் இருக்கு. 40 கிலோமீட்டர் தான் மினிமம் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க. அது யார் 40ல் போகிறோம், எல்லாருமே ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்காங்க. இந்த லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா ஏர்போர்ட்டு, டேரெக்டாக ஏர்போர்ட் போயிடலாம். கரெக்டாக ஏர்போர்ட் ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுமாங்கிறது எனக்கு தெரில. இன்னொரு டைம் போகும்போது அந்த சின்ன ரோடு எங்கெங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னு போது நம்ம பார்க்கலாம். இப்போ டேரெக்டாக இந்த பாலம் எவ்வளோ தூரம் போகுதுங்கிறத மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஏர்போர்ட் வந்துருச்சு, எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாலம். நம்ம ஏறணும்ல விஓசிலேருந்து ஏர்போர்ட்டே வந்து 7 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன், கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா. இன்னொரு 3 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணோம்னா பாலம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இந்த பாலத்தோட பேர் பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஜிடி நாயுடுன்னு வச்சுருக்காங்க. ஜிடி நாயுடு சார் அவரோட மரியாதை நிமித்தமாக அவரோட பேர் வச்சுருக்காங்க. நல்ல விஷயம். ஏன்னா அவருமே கோயம்புத்தூர்காரர் தான். அவரோட பேர் வச்சது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். நீலாம்பூருக்கு 4 கிலோமீட்டர் இருக்குது, கரெக்டாக 4.5 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ வந்துட்டோம், கேஎம்சிஹெச் வந்துட்டோம். கேஎம்சிஹெச் கிராஸ் பண்ணுறோம். கேஎம்சிஹெச்லாம் 10 நிமிஷத்தில், அதாவது நம்ம விஓசிலேருந்து 10 நிமிஷத்தில் வர முடியுமானா அது பெரிய விஷயம். இப்போ நம்ம 10 நிமிஷத்தில் வந்தது முடிஞ்சுங்க. கரெக்டாக சொன்னேன் இல்லையா, கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் முடிஞ்ச உடனே பாலம் முடிஞ்சிருச்சு. ரைட் சைடில் ஓல்டு ஷோரூம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ கரெக்டாக சொல்லணுன்னா அங்கேருந்து 10 நிமிஷம் இல்லை கூட இருக்காது, ஒரு 8 நிமிஷத்துலேயே நம்ம கிராஸ் ஆகிட்டோம். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கூட நம்ம அவ்வளோ ஒரு 60 அவ்வளோதான் வந்திருக்கோம். 60 மெயின்டைன் பண்ணிட்டு வந்துமே நம்ம வந்து 8 நிமிஷத்தில் ரீச் ஆகிட்டோம். பெரிய விஷயம். ஓகே, இந்த பாலம் வந்து கோல்டு வின்ஸோட முடியுது, நீலாம்பூர் கிடையாது, கோல்டு வின்ஸோட முடியுது. பாலம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நேம் பார்த்தீங்கன்னா க்ரீன் த்ராட்லர்ஸ். சின்ன சேனல் இதாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.